ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. இந்த வீடியோவில் நம்ம கிராஸ் மைனிங் உடைய ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிராஸுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாட்களாக நம்ம மைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஸ்டேஜ் 2 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. ஸோ ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் பண்ண டேட் எப்போ அப்படின்னா 14th October 2024 ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி June 8, 2026 வரைக்கும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ த ரிவார்ட் செக்கர் ஃபார் ஸ்டேஜ் 2 இஸ் நவ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே நம்ம போய் பார்க்கலாம்னா நம்முடைய கிராஸோட டேஷ்போர்டில் போயிட்டு நம்மளோட எலிஜிபிலிட்டி இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க்குமே எங்கே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, https.app.grass.io dashboard அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே டேரெக்டாக இந்த லிங்க்கை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 19. ஸோ நம்ம அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸு ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 19. ஸோ தட் இஸ் இந்த பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா October 14, 2024 to June 8, 2026 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எப்படி இதை நம்ம செக் பண்ணலாம், ஹவு டு வியூ த ரிவார்ட் அண்ட் செக்கர் அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அலோகேஷன் டேப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எவ்வளோ நமக்கு ரிவார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அஃபிஷியல் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த கிராஸ் டேஷ்போர்டில் உங்களுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ எல்லாருக்குமே அந்த லிங்க்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெயில் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மெயிலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே வந்து லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே டேரெக்டாகவே நமக்கு அங்கே நேவிகேட் ஆகி போயிடுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி ஸ்னாப்ஷாட் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் எப்போச் 1 to எப்போச் 19 வரைக்கும் ஸ்டேஜ் 2ல் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எப்போச் 1ல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 1ல் இருந்த ஏர்ட்ராப்பையுமே சேர்த்து இந்த இடத்துல நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்த கிளைமோட அவைலபிலிட்டி எப்போத்துலேருந்து கிளைம் அவைலபிள் இருக்குன்னா இந்த ஜூலை மாதம் 22 1 PM இருந்து நமக்கு 22 January 2027 வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமோ நாம் அந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேணா அதை சொலானாவாக கூட நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அந்த லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு பாருங்கள் app.grass.ioன்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே நம்மளை வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு போது அக்செப்ட் ஆல் கொடுத்துடலாம். கொடுத்த உடனே வந்து பாருங்கள் ஸ்கிப் டூர், இது நமக்கு வேண்டாம். என்னுடைய எப்போஸ் நெட்வொர்க் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலை, அதனால் இந்த மாதிரி வருது எனக்கு. ஸோ நோ நெட்வொர்க் அவைலபிள்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு எல்லாம் வச்சுருக்கோம், அதையுமே நான் உங்களுக்கு காட்டுங்க. பாருங்கள், டவுன்லோட் கிராஸ் ஆப். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் டேரெக்டாகவே என்னுடைய ஆப்பவே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ கிராஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஆப்பு, நம்முடைய கிராஸ் ஆப்புங்கிறது இந்த ஆப் தான். இதில் இது வரைக்கும் நான் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே காட்டும். எப்போஸ் 20 இது வரைக்கும் 194K வந்திருக்கு. அண்ட் டுடே இயர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 1132.4 வந்திருக்கு. 20 எப்போச் இது வந்து நமக்கு 9th July தான் முடியுது. இந்த எப்போச் 20ங்கிறது 9th July தான் இதில் இந்த எப்போச்சுடைய டியூரேஷன் முடியுது. அடுத்த நான் ஒவ்வொரு எப்போச்சில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போச் 1 2 3 4 5 அந்த மாதிரி 19th எப்போச் வரைக்கும் இப்போதைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து July 22 இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. July 22, 2026 January 22, 2027 வரைக்கும் நமக்கான டைம் இருக்குது இதை கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இதோட டியூரேஷன் எங்கே போகிற ஸ்டார்ட் டேட் வந்து June 8, 2026 எப்போச் 20 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து எண்ட் ஆகிற டேட் வந்து July 9, 2026 இந்த எப்போச் வந்து முடியுது. ஸோ கிராஸ் ஏர்ட்ராப்புமே ஆல்மோஸ்ட் முடிகிறதுக்கு வந்துடுச்சு. ஒரு வேளை இந்த டியூரேஷனுக்குள்ளே நம்ம இந்த டோக்கன்ஸை கிளைம் பண்ணலாம், இது திரும்பவும் கிராஸ்க்கே போயிடும், திரும்ப நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அதையுமே அந்த மெயிலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைம் பண்ணாத நபர்கள் கிளைம் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் ப்ரௌசர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசரில் கூட எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அந்த அலோகேஷன் பாயிண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதற்கு எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நெட்வொர்க் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 109 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. அப் டைம் வந்து கிட்டத்தட்ட 3.32 மில்லியன் அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ எத்தனை நாள் நான் ஆக்டிவாக இருந்திருக்கேன், எத்தனை டிவைஸில் கனெக்டில் இருந்தது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்கு. எத்தனை ரெஃபரன்ஸு, அடுத்த ஸ்னாப்ஷாட் எப்போச் 19
இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எப்போஸ் 19 பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு 0.72 USDTங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் காட்டுது, ரொம்ப கம்மியாக காட்டுது. ஸோ கிளைம் அவைலபிள் வரப்போ தான் நம்ம பார்க்கணும் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பாயிண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ரிவார்டு தான் வந்திருக்கு. மேபி நீங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணி தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கலாம். லெட்ஸ் சி அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ அலோகேஷன் பண்ணுறப்போ பார்க்கலாம். ஏன்னா அலோகேஷன் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிளைம் வரப்போ நம்ம கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணுறப்போ தான் தெரியும். டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 109 பாயிண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 109 அப்படின்னா ஒரு 109 காயின் வரும் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 109 டோக்கன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஏன்னா 3 மில்லியன் பாயிண்ட்டுக்கு வரும். எவ்வளோ பாயிண்ட் பேஸ் பண்ணி அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் இன்னும் அவங்க சொல்லலை. அது நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக இதெல்லாமே வந்து பாருங்கள், அக்ராஸ் ஆல் பார்ட்டிசிபென்ட் எவ்வளோ பேர் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே இருந்ததுனாக்கா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிராஸ் ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், நீங்கள் இதை எங்கே போய் செக் பண்ணலாம்னா பேண்டம் வேலட்லேயுமே நீங்கள் போகலாம். பேண்டம் வேலட்டில் போயிட்டு grassfoundation.io நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ grassfoundation.io இதை கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அஃபிஷியல் சைட் வந்துடும். இதில் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். பட் ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஓன் வேலட் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த வேலட்லேயே நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம லேட்டஸ்ட்டு ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு அதிலே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை கிளைம் பண்ணுறப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஏன்னா ஜூலை 22 தான் கிளைம் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கரெக்டாக இது வரைக்கும் யாரெல்லாம் இதை மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்கள் வேலட்டெல்லாம் அப்டேட் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் வந்திருக்கும், கிளைமுக்கு ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பாயிண்ட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ காயின்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.